ஷேப்னு ஒன்று எடுத்துட்டிங்கன்னா இப்போ எந்த ஷேப்னாலும் நீங்கள் எடுத்துக்கிறீங்க. இப்போ அந்த ஷேப் எடுத்துட்டு ஒரு நிமிஷம் இன்சர்ட்லேயே போய் எடுத்துடுறேன். ஷேப் இப்போ எக்ஸாம்பிள் இதிலே பாருங்கள், இதை வந்து ஒரு டூப்ளிகேட் கொடுக்குறேன். இப்போ இந்த டூப்ளிகேட்டை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணிவிட்டு ஸோ எடிட் ஷேப்ஸ் கொடுக்குறேன், எடிட் பாயிண்ட். இப்போ இதை வந்து இந்த எடிட் பாயிண்ட் வச்சு இதை எடிட் பாயிண்ட்குள்ளே இருக்கா ஃபஸ்ட் பார்த்துக்கணும். எடிட் ஷேப்ஸ் எடிட் பாயிண்ட் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த ஷேப்பை எடிட் பாயிண்ட்குள்ளே தான் நம்ம இருக்கா முதல்ல செக் பண்ணிக்கணும். இந்த எடிட் பாயிண்ட் வந்தால் தான் நம்ம வந்து கரெக்டாக இதை வந்து நமக்கு ஏற்ற போல் பண்ண முடியும். ஸோ கரெக்டாக நம்ம அதில் போய் உட்கார வச்சிடறோம் இந்த ஷேப்ஸும். ஓகேங்களா? இப்போ இதை ஒரு டூப்ளிகேட் பண்ணுறேன். இப்போது இந்த டூப்ளிகேட்டும் ஒன்றா இருக்கணும். ஸோ இது எக்ஸாம்பிள். இப்போது இதை வந்து நம்ம எடிட் பாயிண்ட் போகிறோம். இப்போ எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள், இப்போ இதுக்குள்ளே போகிறோம் ஷேப்பில். ஸோ இதுக்குள்ளே போகிறோம் ஷேப்பில். அப்போ இதுக்குள்ளே போகிறோம் ஷேப்பில். ஸோ இது போல் பண்ணலாம். இப்போ இதுக்குள்ளே நீங்கள் வந்து ஒரு ஃபோட்டோ கொண்டு வரீங்க, ஒரு ஐடி கார்டு. மறுபடியும் என்ன பண்ணணும்? ஒரு ஷேப் கொண்டு வரணும். இப்போ இன்சர்ட்டில் போயிட்டு மறுபடியும் ஒரு ஷேப் கொண்டுங்க. இந்த ஷேப் வந்து ஐடி கார்டாக ஒரு கன்சியூம் பண்ணுங்க. இப்போ இது வந்து ஐடி கார்டு வச்சுப்போம். இப்போது இதுக்குள்ளே ஷேப்பில் கொடுங்க. இது இன்னும் நிறைய நம்ம பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து இந்த எடிங்குள்ளே நம்ம அதை கொண்டு வர முடியாது. அதுக்காக இப்போ வந்து ஒரு பேஸ். ஆனால் இதுதான் முக்கியம். இதை வச்சு தான் நம்ம வந்து அங்கே எல்லாமே பண்ண முடியும். எக்ஸாம்பிள் இப்போ இதுக்கு என்ன பண்ணணும்? இதுக்கு அவுட்லைன் எடுத்துடணும். இந்த ஷேப்போடைய ஷேப் ஃபார்மேட்டுக்குள்ள இதுக்கு வந்து ஷேப்போடைய அவுட்லைன் எடுத்துடணும். அவுட்லைன் இருக்குது பார்த்தீங்களா? இங்கே போயிட்டு நோ அவுட்லைன் கொடுத்துடணும். நோ அவுட்லைன் கொடுத்துட்டிங்கன்னா அது கரெக்டாக இருக்கும். அவுட்லைனோடு எப்போவுமே ஒரு பிக்சரை வைக்கக்கூடாது. இப்போ இது போல் நீங்கள் இப்போ இந்த இடத்துல வந்து நீங்கள் டெக்ஸ்ட் கொடுத்துக்கலாம். ரைட் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ ஆட் டெக்ஸ்ட். இப்போ எக்ஸாம்பிள் ஸோ DCA ஃபர்ஸ்ட் இயர், DCA ஃபர்ஸ்ட் பேட்ச். ஸோ இந்த டெக்ஸ்ட்டை நம்ம இன்னும் ஸ்டைல் பண்ணலாம். இப்போ இதில் என்ன ஸ்டைல் வேணுமோ அந்த ஸ்டைலில் நான் பண்ணுறேன் பாருங்கள். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ இதில் இந்த ஸ்டைல். இப்போ மறுபடியும் இதுக்கு கலர் பிக்சர், இதுக்கு கலர் கொடுக்கலாம். இந்த டெக்ஸ்ட்க்கு நம்ம கலர் கொடுக்க முடியும். அப்போது டெக்ஸ்ட்டுன்னு ஒன்று போகும்போதே நமக்கு எல்லா வேலையும் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ ஒரு டிஃப்ரெண்ட்டாக இதை பண்ண முடியும். இது விசிட்டிங் கார்டாக கொடுக்கலாம், ஐடி கார்டாக மாற்றலாம். நம்ம என்ன பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த வேலையை இதில் பண்ண முடியும். இது சும்மா நான் ரஃபாக ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இது புரியுதுங்களா உங்களுக்கு? ஸோ நாளைக்கு கிளாஸஸ் இல்லை, மண்டே அன்னைக்கு நான் போகிறேன், அடுத்த கிளாஸஸ் எடுக்கிறேன்.